ஏங்க சொல்லு இது தம்பி. வரைக்கும் உங்களுக்கு நான் 7 வருஷம் சமைச்சு போட்டிருக்கேன். ஆமா. ஒரு நாள் ஆச்சு நானே கேட்காம நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா குழம்பு? நானா நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டோரி ஒன்று நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. எப்போனா நம்ம ப்ரேயரில் என்ன கொடி ஏற்றிட்டு ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த ஸ்டோரி சொன்னாங்க. என்ன ஸ்டோரினா, கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்காரர் வந்து டெய்லியும் சாப்பிட போகிறப்பெல்லாம் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்களாம், சாப்பாடு எப்படிங்க இருக்குது, குழம்பு எப்படிங்க, என்னடி குழம்பு வச்சுக்கிறாராம். குழம்பு உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உப்பை கொட்டுற, ஒரு நாள் காரத்தை கொட்டுற, அப்படியே இருந்தனா ஒன்று தண்ணி ஊற்றி வைக்கிற, இல்லைனா கட்டியாக வைக்கிற, என்னைக்குன்னா ஒரு நாள் குழம்பு ஒழுங்காக வச்சுக்கிறியாடின்னு திட்டு வரான். டெய்லி என்ன சொல்லுவாரான், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் திட்டு வரான், அதிகமாக இருந்தாலும் திட்டு வரான். பயப்படுவாங்களாம் அவங்க ஒய்ஃபு. என்னடா இது இன்னைக்கு உப்பு அதிகமாகிடுச்சோ, உப்பு கம்மியாகிடுச்சோ, தண்ணி ஆயிடுச்சோ, கட்டி ஆயிடுச்சோன்னு. இதே மாதிரி கேட்டுனே இருந்தப்போ அவங்களுக்கும் கேட்டு சலிச்சு போய் என்ன பண்ணிட்டாங்களாம், ரொம்ப கேட்கத்தே விட்டாங்களாம். இது மாதிரி கேட்கத்து. அப்போ அவருக்கு என்ன ஆச்சா, என்னடா இது இவர் கேட்கவே மாட்டுறாரு, நம்ம கேட்கறதில்ல, அவரும் ஒன்றும் சொல்லவே மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கே ஒன்று தோணுச்சான். என்னடா இது இப்பெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு, சரி அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன சொன்னாரா, சரி இன்னைக்குன்னா நம்ம போய் அவள் வைக்கிற குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கின்னு போனாராம். காலையில் ஆஃபீஸுக்கு வந்தவர் சாயந்தரம் வீட்டுக்கு போனப்போ. அப்போ அவங்க ஒய்ஃப் நினச்சாங்களாம், டெய்லி நம்ம குழம்பு வச்சு நல்லா இருந்தாலும் சொல்கிறான், இன்னைக்கு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழம்பு வாங்கி வந்து கொடுப்போம். அவங்க எப்படி தான் குழம்பு வைக்கிறாங்க, இல்லை நான் வைக்கிற குழம்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அவங்க குழம்பு நல்லா இருக்குதானா சொல்கிறாரா பாப்போன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்களாம், அவங்க வச்சு மீன் குழம்பு எடுத்து வந்து போட்டாங்களாம் அவங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த குழம்பு வச்சாங்க பாரு, அந்த கைக்கு வந்து மோதிரம் இல்லை, 10 மோதிரம் கூட போடலாம், 10 விரலுக்குன்னாராம். அப்போ வந்து தான் அவங்க ஒய்ஃபு கோவம் எடுத்தாங்களாம், பூண்டான ஒரே அடி மண்டையில் அடிச்சாங்களாம். ஒரே அடி தானா மண்டையில். ஏன்டா நான் உனக்கு 10 வருஷமா சமைச்சு போட்டுங்கிறேன்டா பாவி, பக்கத்து வீட்டில் இன்னைக்கு தான் குழம்பு வாங்கி வந்து கொடுத்தா, அவள் வச்ச குழம்பு உனக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகுது, எத்தனை நாளாக உனக்கு அவனுக்கு தொடர்பு அப்படின்னு கேட்டாங்களாம். புரியுதா? அப்போதான் வந்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாம் என்னைக்குனா திருந்தி போய் நல்லது பண்ணலான்னு போனால் அன்றைக்கி தான் நம்மளுக்கு வேலையாக வந்து அமையும். அது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரே மாதிரி இருந்துடணும், நடுவில் ஏதாவது நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு போய் ஏதாவது சொல்ல போய் இது மாதிரி நடந்துடும், ஒரே மாதிரி இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்து நானாக வாயை திறந்து நல்லா இருக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். நீ கேட்டால் நல்லா இருக்குது மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நீ கேட்குறப்ப அது நீ வச்ச குழம்பா இருக்கும், எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் சொல்லலை. புரியுதா? இதான் அந்த ஸ்டோரி. அப்ப இதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்க, நான் கேட்டதான் சொல்லுவீங்க. இந்த கதையை சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நீ எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்தா நான் சொல்லிடுவேன் நீ.